திருவிளக்கு மகிமை. ஆதியில் அன்னை கலியுகத்தில் மகாருத்ரனின் எரிசுடலையில் கரிய நாகமாகத் தோன்றி தீண்டி ஆட்கொள்ளும் தத்துவத்தினராய் ஊனை நீக்கி உள்ளொளி பெருக்கி மகாஜோதிர்மயமாக காட்சியளித்தாள். நான் தர்மத்தின் தாயாக உலகைக் காக்க வந்த கலியுக நாயகி கரிமாரி என்றாள். அதனால் அன்னையை ஜோதிஸ்வரூபமாக வணங்குகின்றோம். அன்னையின் திருவுருவம் பொருந்திய இத்திருவிளக்கு மிகுந்த சிறப்புடையது. அதாவது இத்திருவிளக்கில் தன் குழந்தைகளான விநாயகர், முருகன் வணங்கிய வண்ணமும் தேவர்கள் சூழ்ந்து நிற்க பிரம்மா, சரஸ்வதி, விஷ்ணு, மகாலட்சுமி, சூரியன், சந்திரன், சங்கநிதி, பத்மநிதி மற்றும் அன்னையின் விளக்கிற்கு கீழாக தர்மத்தின் சின்னமான சிம்மம் இருக்க தர்மதேவியாக அன்னையவள் விளக்கின் நடுநாயகமாக விளங்கி காட்சி தருகிறாள். அதனால் இங்கு வரும் பக்தர்கள் இத்திருவிளக்கை வணங்கி பசுநெய்யை விளக்கில் இட்டு தாமரை மலர் மற்றும் ரூபாய் நாணயங்களை, வேண்டுமானால் வெள்ளி தங்க காசுகளை வைக்கலாம். விளக்கு முன் வைத்து பூஜித்து பின் அந்த தாமரை மலரையும் ரூபாய் நாணயங்களையும் தங்கள் வீட்டின் பூஜை அறையில் வைத்து பால் நெய்வேத்தியம் செய்து பூஜை செய்தபின் அக்காசுகளை தம் இரும்பு பெட்டகத்தில் வைக்க தரித்திரனும் பெரும் செல்வந்தன் ஆவான். சகல செல்வங்களுடன் ஜோதிர்மயமான பிரகாச வாழ்வு அமையும்.